அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு இரண்டாவது பகுதியை நாம் இன்று காணலாம். 1வது கேள்வி, கிபி 13ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 18ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் டி, பிந்தைய இடைக்காலம். 2வது கேள்வி, பிரதிகார மரபை தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, முதலாம் நாகப்பட்டர். 3வது கேள்வி, பிரதிகாரர்களின் வீழ்ச்சிக்கு காரணமான படையெடுப்பு எது? எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ, கஜினி முகமது என்பது சரியானது. கஜினி முகமது படையெடுப்பு. அடுத்து 4வது கேள்வி, சிந்துவின் ஜீனட் முஸ்லிம் படையெடுப்பை தடுத்து நிறுத்தியவர்கள் யார்? பாத்தீங்கன்னா டி, பிரதிகாரர்கள் என்பது சரியான பதில். அடுத்த 5வது கேள்வி, வங்காளத்தில் பால மரபை தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் டி, கோபாலர். அடுத்த 6வது கேள்வி, விக்கிரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான பதில் தர்மபாலர். 7வது கேள்வி, பாலர்களின் வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் டி, சேனர்கள் என்பது சரியானது. 8வது கேள்வி, டெல்லி நகரம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? இதுக்கு 8C, 736, கிபி 736. 9வது கேள்வி, தோமர்களிடமிருந்து டெல்லியை கைப்பற்றியவர்கள் யார்? 9, இதுக்கு டி, சௌகான்கள். 10வது கேள்வி, சௌகான்கள் முதலில் ஆட்சி செய்த பகுதி எது? இதற்கு சரியான பதில் சி, ஆஜ்மீர் என்பது சரியானது. அடுத்து 11வது கேள்வி, சௌகான் மன்னர்களில் மிக முக்கியமான அரசர் யார்? யார்னா பிருத்திவிராஜ் சௌகான், குறிப்பாக 3ஆம் பிருத்திவிராஜ் சௌகான் என்பது சரியானது. அடுத்து 12, கனோஜ் மன்னர் ஜெயச்சந்திரனை எந்த போரில் முகமது கோரி தோற்கடித்தார்? இதற்கு சரியான பதில் பி, சாந்தவார் போர் என்பது சரியானது. 13வது கேள்வி, இந்தியாவில் துருக்கிய பேரரசை தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, கோரி முகமது. அடுத்து 14வது கேள்வி, சாந்தேலர்களில் கடைசி அரசர் பாரமாலை தோற்கடித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, குத்புதீன் ஐபக். அடுத்து 15வது, சாந்தேலர்களின் முக்கியமான கோட்டை எது? இதற்கு சி, கலிஞ்சர் கோட்டை. 16வது கேள்வி, சித்தூர் மீது படையெடுத்து வென்ற டெல்லி சுல்தான் யார்? 16க்கு சி, அலாவுதீன் கில்ஜி. 17வது கேள்வி, ராணி பத்மினி எந்த வழக்கத்தின்படி உயிர் நீத்தார்? என்னன்னா ஜவஹர் எனப்படும் தீக்குளிப்பு முறை. அடுத்து 18வது கேள்வி, சிசோதியர்களின் தலைநகரம் எது? 18க்கு ஏ, சித்தூர் என்பது சரியான பதில், சிசோதியர்கள். அடுத்து 19வது கேள்வி, பரமர்களின் புகழ் வாய்ந்த மன்னர் யார்? 19, இதற்கு சரியான பதில் ராஜா போஜ், பரமரர்கள். அடுத்து 20வது கேள்வி, பரமரர்கள் சமஸ்கிருத கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் எது? 20க்கு டி, தாரா என்பது சரியான பதில். 21வது கேள்வி, ராஜபுத்திரர்கள் மிகவும் போற்றி வளர்த்த மதம் எது? எந்த மதத்தை? சி, இந்து மதம். அடுத்து 22வது கேள்வி, வட இந்தியாவில் பக்தி இயக்கம் தொடங்கிய காலம் எது? எந்த காலத்துல தொடங்கிச்சு பக்தி இயக்கம்? 22க்கு சி, ராஜபுத்திரர்கள் காலம். அடுத்து 23, பிருத்திவிராஜ் சௌகானின் அவைகள புலவர் யார்? யார்னா சந்த் பரிதை. இவர் தான் பிருத்திவிராஜ ராஜசோ என்ற நூலை இயற்றியவர். அடுத்து 24வது கேள்வி, சித்தாந்த சிரோமணி என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் டி, பாஸ்கராச்சாரியார். அடுத்து 25, கஜுராஹோவில் அழகிய கோயில்களை கட்டியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, பரமர்கள். அடுத்து 26வது கேள்வி, லிங்கராஜா கோயில் அமைந்துள்ள இடம் எது? 26, எதுனா பி, புவனேஸ்வர். அடுத்து 27வது கேள்வி, வாதாபி சாளுக்கிய மரபிற்கு அடித்தளமிட்டவர் யார்? யார்னா பி, முதலாம் புலிகேசி. அடுத்து 28வது கேள்வி, 2ஆம் புலிகேசியை தோற்கடித்த பல்லவ மன்னன் யார்? பி, முதலாம் நரசிம்மவர்மன் என்பது சரியானது. அடுத்து 29, கடைசி
முற்கால சாளுக்கிய மன்னர் யார்? இதற்கு சி, இரண்டாம் கீர்த்திவர்மன் என்பது சரியானது. 30. பிற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? எதுன்னு பாத்தீங்கன்னா கல்யாணி. 31. பிற்கால மேலை சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, இரண்டாம் தைலப்பா. வெங்கி சாளுக்கியர்களின் ஆட்சியில் சிறப்பான வளர்ச்சி பெற்ற மொழி இலக்கியம் எது? ஏன்னா 32க்கு பி, தெலுங்கு என்பது சரியானது. 33. சோழர்கள் திருமண உறவு கொண்டிருந்த சாளுக்கியர்கள் யார்? இதற்கு சரியான பதில் சி, கீழை சாளுக்கியர்கள் என்பது சரியானது. 33க்கு கீழை சாளுக்கியர்கள். அடுத்து 34. கீழை சாளுக்கியர்களின் சாளுக்கிய மரபின் கடைசி மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் டி, 34க்கு டி, குலோத்துங்க சோழன். அடுத்து 35. ஐவோலோ கல்வெட்டை தொகுத்தவர் யார்? யார்னா ரவி கீர்த்தி. 36. இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? இந்திய கோயில்களின் கட்டிடக்கலையின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது ஏ, ஐஹோலோ. அடுத்த 37வது கேள்வி. ராஷ்டிரகூடர்களின் தலைநகரம் எது? இதுக்கு சரியான பதில் மால்காட். மால்காட் என்பது சரியானது. 38. புகழ்பெற்ற எல்லோரா குகை கோயிலை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, முதலாம் கிருஷ்ணர் என்பது சரியானது. 39. இலங்கையை வென்று அடிமைப்படுத்திய ராஷ்டிரகூட மன்னன் யார்? இதற்கு சரியான பதில் டி, துருவன். 40. தக்கோலோ போரில் 955 தோல்வி அடைந்த சோழ மன்னர் யார்? யார்னா முதலாம் பராந்தக சோழன். 41. ராஷ்டிரகூடர்களின் கடைசி அரசர் யார்? இதற்கு சரியான பதில் சி, இரண்டாம் கர்கா. 41 இரண்டாம் கர்கா என்பது சரியானது. 42. மூன்றாம் கிருஷ்ணர் வென்ற தென்னிந்தியாவின் எல்லை பகுதி எது? எந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமேஸ்வரம் வரைக்கும் சென்றார். 43. முதலாம் கிருஷ்ணர் கட்டிய கைலாசநாதர் கோயில் உள்ள இடம் எது? 43க்கு சி, எல்லோராவில் இவரும் கட்டியிருக்கிறாரு. 44. ராஷ்டிரகூடர்களின் குகை கோயில் உள்ள இடம் எது? 44க்கு டி, எலிபெண்டா என்பது சரியானது. 45வது கேள்வி. அமோக வர்ஷன் என்ற மன்னர் கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கியம் எழுதிய மொழி எது? எந்த மொழி? சி, கன்னடம் என்பது சரியானது. அடுத்து 46வது கேள்வி. பார்சுவ உதயம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, ஜீனசேனர் என்பது சரியானது. இது ஒரு படிக்காத கேள்வியாக உள்ளது. பார்சுவ உதயம். அடுத்து 47வது கேள்வி. துவார சமுத்திர பகுதியில் ஆட்சி செய்தவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் பி, ஹொய்சாளர்கள் என்பது சரியானது. 48வது கேள்வி. ஹொய்சாளர்கள் முதலாம் குலோத்துங்க சோழனிடம் இருந்து கைப்பற்றிய பகுதி எது? 48க்கு சி, கங்கவாடி என்பது சரியானது. 49வது கேள்வி. மாரவர்மன் சுந்தர பாண்டியனை தோற்கடித்த ஹொய்சால மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் இரண்டாம் நரசிம்மன். அடுத்த 50வது கேள்வி. இரண்டாம் நரசிம்மன் தனது வெற்றி தூணை அமைத்த தமிழக பகுதி எது? எது பார்த்தீங்கன்னா பி, ராமேஸ்வரம் வரைக்கும் சென்றார் இரண்டாம் நரசிம்மன். அடுத்த 51. மாலிக் கபூரால் மூன்றாம் பல்லாலா தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு டி, கிபி 1310 என்பது சரியானது. 52. பிற்காலத்தில் எந்த அரசு அமைய ஹொய்சாளர்கள் வழி அமைத்து கொடுத்தனர்? இதற்கு சி, மைசூர் அரசு. 53. ஹொய்சாளர்களின் கோயில்கள் ஏராளமாக கட்டிய இடம் எது? 53க்கு டி, பேரூர் என்பது சரியானது. 54. ஹொய்சாளர்கள் ஆட்சியில் சிறந்து விளங்கிய கன்னட இலக்கிய அறிஞர் யார்? 54க்கு ஏ, ஏனா நேமிச்சந்திரன். இது முக்கியமானது. அடுத்த 55வது கேள்வி. காக்கத்தியர்களின் ஆரம்ப கால தலைநகரம் எது? இதற்கு சரியான பதில் அனுமகொண்டா என்பது சரியான பதில். 55. அடுத்த 56. பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகத்தியர் மீது படையெடுத்து நடத்திய சுல்தானியர் படை தளபதி யார்? இதற்கு சரியான பதில்
பி மாலிக் கஃபூர். 57வது கேள்வி. கிபி 1327 வாரங்களை கைப்பற்றிய சுல்தான் யார்? இதற்கு சி முகமது பின் துக்ளக். 58வது கேள்வி. காகத்தியர்களின் 1000 தூண் ஆலயம் உள்ள இடம் எது? இதற்கு சரியான பதில் டி அனுமகொண்டா என்பது சரியான பதில். 58. அடுத்து 59. செவுணர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? யார் செவுணர்கள்? ஆமா, செவுணர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் டி யாதவர்கள் தான் செவணர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அடுத்த 60வது கேள்வி. யாதவ அரசர் 5ஆம் பில்லம்மாவை ஒய்சாளர்கள் தோற்கடித்த போர் எது? இதற்கு சரியான பதில் பி லக்குண்டி என்பது சரியானது. யாதவ அரசர் 5ஆம் பில்லம்மாவை ஹொய்சாளர்கள் தோற்கடித்த போர் லக்குண்டி. அடுத்து 61. அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட யாதவ மரபின் ஆட்சியாளர் யார்? இதற்கு சரியான பதில் 61 பி ராமச்சந்திர தேவா. 62. கிபி 300 முதல் கிபி 600 வரை தமிழகத்தில் ஆட்சி செய்தவர்கள் யார்? யார்னா களப்பிரர்கள், அதாவது சங்கம் மருவிய காலத்தை சார்ந்தவர்கள் களப்பிரர்கள். 63வது கேள்வி. தொண்டை மண்டலத்தில் பிற்கால பல்லவர் ஆட்சியை தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ சிம்ம விஷ்ணு. 64. அவனி சிம்மன் என புகழப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் சி சிம்ம விஷ்ணு. 65. அப்பரால் சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்ட பல்லவ மன்னன் யார்? 65க்கு ஏ மகேந்திரவர்மன். அடுத்து 66. மகேந்திரவர்மனின் குடைவரை கோயில் காணப்படும் இடம் எது? இதற்கு சரியான பதில் பி தலவானூர் என்பது சரியானது. அடுத்த 67வது கேள்வி. மாமல்லன் என புகழப்பட்ட பல்லவ மன்னன் யார்? இதற்கு சரியான பதில் பி முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்த 68. இலங்கை மீது படையெடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சியை யாருக்கு மீட்டு கொடுத்தார்? இதற்கு சரியான பதில் 68க்கு சி மானவர்மன் என்பது சரியானது, மானவர்மன். அடுத்த 69. சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய ஆட்சியின் போது காஞ்சிக்கு வருகை புரிந்தார்? 69க்கு ஏ முதலாம் நரசிம்மவர்மன். அதே நேரத்தில் வட இந்தியாவில் அர்ஷர் காலத்துல வந்திருப்பாரு. அடுத்த 70வது கேள்வி. பல்லவ நாடு அமைதியும் வளமும் பெற்று சிறப்பு பெற்ற ஆட்சி காலம் எது? பி ராஜசிம்மன் ஆட்சி காலம். 71. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? யார்னா ஏ ராஜசிம்மன் ஆட்சி காலத்தில். 72. இரண்டாம் நரசிம்மவர்மனின் அவையில் இடம்பெற்ற அறிஞர் யார்? இதற்கு சரியான பதில் 72 தண்டி என்பது சரியானது. 73. ராஜசிம்மன் ஆட்சியில் எந்த வெளிநாட்டுடன் வாணிப தொடர்பு ஏற்பட்டது? இதற்கு சரியான பதில் 73 சீனாவுடன் வாணிக தொடர்பு ஏற்பட்டது. 74. இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் யாருடன் ஏற்பட்ட போரில் கொல்லப்பட்டார்? 74க்கு சி கங்கர்கள். அடுத்து 75. கடிகை என்பது என்ன? இந்த கடிகை என்பது கல்வி நிலையம். 76. இரண்டாம் நந்திவர்மன் எந்த ஆழ்வாரின் சமகாலத்தவர் ஆவார்? இதற்கு சரியான பதில் திருமங்கை ஆழ்வார். அடுத்து 77வது கேள்வி. மூன்றாம் நந்திவர்மன் எந்த போரில் ஸ்ரீவல்லபன் என்ற பாண்டிய மன்னனை வென்றார்? இதற்கு சரியான பதில் தெல்லாறு. 78வது கேள்வி. நந்தி கலம்பகத்தில் புகழப்பட்ட பல்லவ மன்னன் யார்? இதற்கு சரியான பதில் சி மூன்றாம் நந்திவர்மன். அடுத்து 79. கடைசி பல்லவ அரசர் யார்? 79. கடைசி பல்லவ அரசர் யார்? சி அபராஜித்த பல்லவன், அபராஜித்தன். அடுத்து 80வது. கடைசி பல்லவ மன்னனை தோற்கடித்த சோழ மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் பி ஆதித்த சோழன். அடுத்து 81. பல்லவ நாட்டின் மண்டலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எவ்வாறுனா ஏ ராஷ்டிரம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 82வது கேள்வி. பல்லவர் ஆட்சியில் கிராம நிர்வாகம் செய்ய ஏற்படுத்தப்பட்ட வாரியங்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கு சரியான பதில் டி 20 வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அடுத்த 83வது கேள்வி. மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த 83வது பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா சி பாரவி என்பது சரியானது. அடுத்து 84வது கேள்வி. பகவத வியூகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்?
இதற்கு சரியான பதில் டி மகேந்திரவர்மன். அடுத்து 85வது கேள்வி. ஒற்றைக்கல் ரதங்களை அமைத்த பல்லவ மன்னன் யார்? இதற்கு சரியான பதில் சி முதலாம் நரசிம்மவர்மன். கொஞ்சம் பிரிண்ட் சரியில்லாம இருக்குது, வாய்ஸ்ல கேட்டுக்கோங்க. அடுத்து 86வது கேள்வி. சங்கீரண ஜாதி சித்திரகால புலி என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் 86க்கு ஏ முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து 87. சோழர் கால வரலாற்றை குறிப்பிட்ட வெளிநாட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் டி தாலமி என்பது சரியானது. அப்போ இது முற்கால சோழர்களை பற்றிய குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து 88வது கேள்வி. முற்கால சோழ பேரரசின் தலைநகரம் எது? 88க்கு சி உறையூர் என்பது சரியானது. அடுத்து 89. பிற்கால சோழர்கள் வளர்ச்சி அடைந்த ஆண்டு எது? சி 9ஆம் நூற்றாண்டு. 90வது கேள்வி. விஜயாலய சோழன் யாரிடமிருந்து தஞ்சாவூரை பெற்றார்? இதற்கு 90க்கு சரியான பதில் முத்தரையர்கள் என்பது சரியான பதில். 91. தொண்டை மண்டலம் சோழ மண்டலமும் முழுவதையும் தம் ஆட்சி பகுதியில் இணைத்தவர் யார்? தொண்டை மண்டலத்தையும் சோழ மண்டலத்தையும் இணைத்தவர் யார்னா சி ஆதித்த சோழன். அடுத்து 92வது கேள்வி. மதுரையை வென்று மதுரை கொண்டான் என புகழப்பெற்றவர் யார்? இதற்கு 92க்கு பி முதலாம் பராந்தக சோழன். அடுத்து 93. தக்கோல போர் நடைபெற்ற ஆண்டு எது? 93க்கு பி கிபி 955. 94வது கேள்வி. தக்கோலோ போரில் வெற்றி அடைந்த ராஷ்டிரகூட மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் சி 3ஆம் கிருஷ்ணர் என்பது சரியான பதில். அடுத்து 95வது கேள்வி. இலங்கையின் தலைநகரை ராஜராஜ சோழன் எங்கு மாற்றினார்? இதற்கு சரியான பதில் பி போலன ருவா அப்படின்ற ஊருக்கு மாற்றினார். அடுத்து 96. முன்னீர் பழந்தீவுகள் என அழைக்கப்பட்டது எது? இதற்கு சரியான பதில் பி லட்சத்தீவுகள். இதுதான் முன்னீர் பழந்தீவுகள் என அழைக்கப்பட்டது. அடுத்து 97வது கேள்வி. ராஜராஜன் சேர மன்னன் பாஸ்கரவர்மனை வென்ற போர் எது? இதற்கு சரியான பதில் காந்தலூர் சாலை என்ற போர்ல தோற்கடிக்கிறார். 98வது கேள்வி. சாளுக்கியர் மீது படையெடுத்து வென்று வெங்கியை யாருக்கு அளித்தார்? இதற்கு சரியான பதில் சக்திவர்மன் என்ற மன்னருக்கு அளித்தார். 99. யாருடைய ஆட்சி காலத்தில் தேவாரம் தொகுக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் பி ராஜராஜன் என்பது சரியானது. அடுத்து 100வது கேள்வி. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 100க்கு டி 1010 கிபி 1010 என்பது சரியானது. அடுத்து 101. நாலந்தா பல்கலைக்கழகம் இடிக்கப்பட்ட ஆண்டு எது? 101 இடிக்கப்பட்ட ஆண்டு டி கிபி 1002 இருந்து 1003 வரைக்கும். ஆனா இதுல ஒரு சில குழப்பங்கள் காணப்படுகிறது. முகமது பின் பாக்தியார் கில்ஜி 1193 சில புத்தகங்கள்ல காணப்படுகிறது. இதுல 1202 1203 காணப்படுகிறது. கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து 102. முதலாம் குலோத்துங்க சோழன் எந்த மரபை சார்ந்தவர்? இதற்கு சரியான பதில் பி வெங்கி சாளுக்கிய மரபு. 102. அடுத்து 103. யாருடைய ஆட்சியின் போது இலங்கை சுதந்திர அரசராக மாறியது? இதற்கு சரியான பதில் பி குலோத்துங்க சோழன். 104. ஸ்ரீவிஜயம் என்ற நாட்டுடன் வாணிப தொடர்பு வைக்க தூதுக்குழு அனுப்பியவர் யார்? யார்னா டி குலோத்துங்க சோழன். 105. சோழ நாட்டை வெற்றி கொண்ட பாண்டிய மன்னன் யார்? சோழ நாட்டை வெற்றி கொண்ட பாண்டிய மன்னன் பி ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன். 2ஆம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன். அடுத்து 106. சோழ நாட்டின் கடைசி அரசர் யார்? யார்னா 3ஆம் ராஜேந்திரன். 107. சோழர் கால கிராம சபை குறித்த தகவல் அளிக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டை பொறித்தவர் யார்? 107க்கு சி முதலாம் பராந்தக சோழன். அடுத்து 108. பெண்களின் சிறு சேமிப்பிற்கு சோழர் கால பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் டி சிறுபாடு. அடுத்து 109. சோழர் கால வரி கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டவர்கள் யார்? 109க்கு டி சேனாதிபதி குரவன். அடுத்து 110. சோழர் காலத்தில் ஆலயம் மடங்கள் கல்வி நிலையங்கள் இருந்தன என்பதை தெரிவிக்கும் கல்வெட்டுகள் உள்ள இடம் எது? 110. திருபுவனம். இங்க ஒரு கல்லூரி இருந்ததாக ஒரு குறிப்பு காணப்படுகிறது.
111. சோழர் கால கட்டிடக்கலை எந்த பாணியில் ஆனது? ஏ திராவிட கலை. 112. சோழர் கால உலோக சிலை நடராசர் அர்த்தநாரீஸ்வரர் உள்ள கோயில் எது? 112. சி நாகேஸ்வரர் கோயில். 113. பண்டித சோழன் என புகழப்பட்ட சோழ மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் முதலாம் ராஜேந்திரன். பண்டித சோழன். 114. கடல் கடந்து தமிழ் சமூகத்தின் பெருமையை திக்கெட்டும் பரவச் செய்தவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் ஏ பல்லவர்கள். சாரி, இது பல்லவர்கள் சோழர்கள் என்பதுதான் 114க்கு சரியாக வரும். 115. தமிழை வளர்க்க தமிழ் சங்கங்களை அமைத்தவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் 115 முற்கால பாண்டியர்கள். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள். அடுத்து 116. கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வென்று முற்கால பாண்டிய பேரரசை ஏற்படுத்தியவர் யார்? 16க்கு சி கடுங்கோன் என்பவர். 117. விக்கிரம பாண்டியன் ஆட்சியை பிடிக்க உதவிய சோழவேந்தன் யார்? 117க்கு சி 3ஆம் குலோத்துங்கன். 118. சோனாடு வழங்கறிய சுந்தர பாண்டியன் வழங்கி அருளிய சுந்தர பாண்டியன் என புகழப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் பி முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். 118க்கு முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். அடுத்து 119. எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன் யார்? 119க்கு ஏ முதலாம் சடையவர்மன். எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன். அடுத்து 120. அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடிய பாண்டிய மன்னன் யார்? யாருன்னா 120க்கு பி சுந்தர பாண்டியன். நன்றி. இதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்ல இருந்து பார்க்கலாம் முகலாயர்கள்.